ஓவிய சுற்றில் அடுத்ததாக நம்மோடு வந்து பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் ஆராதனா. வாங்க. வணக்கம் ஆராதனா. வணக்கம் அண்ணா. இந்த சுற்று என்னன்னு தெரியுமா? தெரியும். என்ன சுற்று? ஓவிய சுற்று. ஓவிய சுற்று. இந்த ஓவிய சுற்றுக்கு நீங்க ஒரு படம் கொண்டு வரணும். அந்த படம் தான் உங்களுக்கான தலைப்பு. அந்த தலைப்புல நீங்க பேசணும். அப்படிதான் எல்லாரும் உங்க நண்பர்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கான படத்தை கொண்டு வந்தாச்சா? இதுதான் அந்த படமா? ஆமா அண்ணா. அற்புதமான ஒரு ஓவியத்தை ஆராதனா இந்த மன்றத்தில் கொண்டு வந்து வண்ணத்திரையில் காட்டி இருக்கிறார். இந்த ஓவியம் என்ன செய்தியை சொல்ல போகுது அப்படிங்கிறத ஆராதனா சொல்லி நாங்களாம் கேட்க ஆவலாக காத்திருக்கிறோம். சொல்லிடலாமா? சொல்லிடலாம். சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஓவிய சுற்றில் என் தலைப்பாக நான் எடுத்துக்கொண்ட இந்த ஓவியம் எனக்கு சொல்லும் செய்தி, வாழ நினைத்தால் வாழலாம். இந்த ஓவியத்தை வரைந்தவர் சென்னையை சேர்ந்த ஓவியர் திரு சிவகுமார் அவர்கள். ஓவியர், கணினி வரைகலைஞர், திரைத்துறையில் வரைகலைஞர் என பன்முகங்களை கொண்ட இளம் தலைமுறை ஓவியர் ஆவார். 2017ஆம் ஆண்டு இந்த ஓவியத்தை வாழ்க்கை ஒரு வழியை கண்டுபிடிக்கும் என்னும் வாக்கியத்தோடு வெளியிடுகிறார். இந்த ஓவியத்தை பார்த்தவுடன் எனக்கு பாரதியின் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது. நம் வாழ்வில் நம்மை வீழ்த்த 100 தடைகள் வந்தாலும் தடைகளை தகர்த்து வெற்றி காண நம்மிடம் 1000 வழிகள் உள்ளது. சேலம் மாவட்டம் பெரியவடுகம்பட்டி என்னும் ஊரில் 28 ஜூன் 1995ஆம் ஆண்டு ஒரு குழந்தை பிறக்கிறான். அவனுக்கு பின் ஒரு தம்பியும் தங்கையுமாக 3 பேர். தந்தையோ குடும்பத்தை புறக்கணித்து விட்டு எங்கோ சென்று விட்டார். தன்னந்தனியாக அந்த தாய் தினமும் கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வந்திருந்தார்கள். இப்பேற்பட்ட சூழலில் வளரும் குழந்தை மாரியப்பன் தங்கவேலுக்கு சிறு வயது முதல் விளையாட்டில் ஆர்வம் அதிகம். அப்படி இருக்கையில் சிறுவன் மாரியப்பன் தன்னுடைய 5ஆம் வயதில் ஒரு விபத்துக்குள்ளாகிறான். அதன் காரணமாக தன்னுடைய வலது காலை இழக்க நேரிடுகிறது. விபத்தால் தன் வாழ்க்கையே மாறிவிட்டது என்று கூறுபவர்களின் மத்தியில் தன் வாழ்க்கை மாற்றத்தையே வாழ்வின் ஏற்றமாக மாற்றினான் அச்சிறுவன். கால் போனதால் தன் வாய்ப்புகள் பறிபோனது என்று முடங்கிவிடவில்லை அவன். ஆம், பிற சிறுவர்களோடு அனைத்து விளையாட்டு போட்டிகளில் கலந்து சாதாரணமான சிறுவர்களை விட சிறப்பாக விளையாடினான். அவனுடைய ஆர்வத்தை பார்த்த பயிற்சியாளர் அவனுக்கு உயரம் தாண்டுதலில் பயிற்சி கொடுக்கிறார். அவனுடைய முயற்சிக்கும் பயிற்சிக்கும் கிடைத்த பலனாக பாரா ஒலிம்பிக்கில் தொடர்ச்சியாக 3 முறை பதக்கம் வென்ற முதல் இந்தியன் என்னும் சிறப்பை பெறுகிறார். பத்மஸ்ரீ விருது, அர்ஜுனா விருது, மேஜர் தயன்சந்த் கேல் ரத்னா விருது என பல விருதுகளும் பல கோடி மதிப்பிலான பரிசுகளையும் பெறுகிறார். அனைத்திற்கும் அயல் நாட்டவரே ஆச்சரியமாக பார்க்கிறோம். நம்முடைய தமிழகத்தின் இந்த தங்கத்தையும் தரணியின் பேசு பொருளாக்குவோம். வாழ வேண்டும் என்னும் எண்ணம் மட்டும் போதும். அது கொடுக்கும் ஊக்கத்தால் நாம் செய்யும் பயிற்சியும் முயற்சியும் இந்த உலகமே நம்மை திரும்பி பார்க்கும் அளவுக்கு உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்பதற்கு இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு இருக்க முடியுமா? தண்ணீரே இல்லாத பாலைவனத்தில் கூட கள்ளிச்செடி பூ பூக்கிறது. தண்ணீரால் வழியும் சேற்றில் கூட செந்தாமரை மலர்கிறது. சூழலும் சந்தர்ப்பமும் ஏதுவாக இருக்கும் இடத்தில் வாய்ப்பு பெற்று வெற்றி காண்பவன் வெறும் வெற்றியாளனாக தான் அறியப்படுகிறான். வாய்ப்பே இல்லாத இடத்தில் கூட தனக்கான வாய்ப்பை உருவாக்கி வெற்றி காண்பவன் தான் சரித்திர பக்கத்தில் சாதனையாளனாக அறியப்படுகிறான். வெட்ட வேண்டும் என்னும் எண்ணம் உள்ளவனுக்கு தான் இந்த கோடாரி நம்மை வீழ்த்தும் ஆயுதம். வெற்றி பெற வேண்டும் என்னும் எண்ணம் உள்ளவனுக்கு இது பழையதை கழித்து புதியதை புகுத்தும் ஒரு உண்டு சக்தி. மனிதம் அழியாதவரை இங்கு மரங்களுக்கும் அழிவில்லை, வாழ நினைக்கும் எங்கள் மனங்களுக்கும் அழிவில்லை என கூறி வீழ்த்தப்படும் பொழுதும் வீழாமல் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் மரங்களுக்கும் காடுகளுக்கும் என்னுடைய உரையை சமர்ப்பித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆராதனாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். நன்றி அண்ணா. ஒரு எளிமையான ஒரு ஓவியம், ஆனால் அதில் வலிமையான கருத்துக்களை உட்படுத்தி பேசியிருக்கிற ஆராதனாவுக்கு மீண்டும் ஒரு முறை உற்சாகமான கைத்தட்டல்கள். நன்றி அண்ணா. சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. ஆராதனாவின் இந்த பேச்சுக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை வழங்குறாங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்குறான்னு உங்கள்கிட்ட கேட்க போகிறதில்ல. நானே நேரடியாக எங்கள் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் மைப்பா அவர்கள்ட்டையே கேட்குறேன். ஆராதனாவின் இந்த பேச்சு எப்படி இருந்தது? ஆராதனைக்குரியவள். நன்றி ஐயா. ஒரு சின்ன ஒரு பஸ்ஸு ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்துச்சுன்னா இந்த நாட்டினுடைய பிரதமர் சரியில்லைங்கிறான். ஏதாவது ஒரு சின்ன நமக்கு ஒரு அப்டாக்கல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்டே சரியில்லைன்னுவான்.
ஆனால் குறையையும் பிரச்சனையையும் அடுத்தவன் மேலே போடாத. நீ எப்படி ஜெயிக்கணுன்றது ஒன்றை தான் இருக்கு. ரொம்ப கிளாஸ். இது இந்த தேர்ந்தெடுத்த படமும் அதற்கு சொன்ன செய்திகளும் இந்த வயதுக்கு மீறிய ஒரு பேச்சாக இருக்குது. ஆனால் வயதுக்கு மீறியவர்களும் கேட்க வேண்டிய பேச்சாக இருக்குது. அன்பு அண்ணன் வைப்பா அவர்களுக்கு நன்றி. ஆராதனாவுக்கு சிறப்பான வாழ்த்துரையை வழங்கி இருக்கிறார். தொடர்ந்து எங்கள் பாசமிகு வழிகாட்டி அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். அதாவது ஜெயிக்கணுங்கிறதுக்கு அவரை பாரு இவரை பாருலாம் சொல்லுவாங்க. நம்ம நாட்டு நம்ம மாரியப்பனை பாருன்னு அவர் சொன்னா பாரு, அதுக்கு தான் கூடுதல் அன்பு. ஆனாலும் உன்னுடைய பேச்சில் இன்றைக்கு மதிப்பெண்ணே வழங்க முடியாது என்கின்ற காரணத்தால் மிக நல்ல பேச்சு, அடுத்த சுற்றுக்கு ஆயத்தப்படுத்தின்னு எழுதிட்டேன். நன்றி, வாழ்த்துக்கள். 2 நடுவர்களும் அவங்களை அப்படியே வாழ்த்து மழையில் அப்படியே நனைய வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு சுற்றுலையும் சிறப்பாக பேசுகிற ஆராதனா வழக்கம் போல இந்த சுற்றுலையும் சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. நன்றி. அற்புதமான இந்த ஓவிய சுற்றுல அடுத்ததாக இந்த மேடையில் வந்து பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் யோகேஸ்வரி, வாங்க. வணக்கம் யோகேஸ்வரி. வணக்கம் அண்ணா. இந்த சுற்றுலா யோகேஸ்வரி ஓவிய சுற்றுல ஒரு நல்ல ஒரு படத்தை தேர்வு பண்ணி சமூகம் சார்ந்து பேசுவதற்கு தயாராக இந்த மேடையில் வந்து நிற்கிறீங்க. சிறப்பாக பேச எங்கள் அத்துணை பேரினுடைய கைத்தடல்களால் நாங்கள் பாராட்டி வாழ்த்துறோம். சிறப்பாக பேசுங்க. நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஓவியர் கௌஷிகனால் வரையப்பட்ட இந்த ஓவியத்தை பார்த்தேன், ரசித்தேன். என்னால் கடந்து செல்ல முடியவில்லை. ஆம், இந்த ஓவியம் என்னுள் ஏற்படுத்திய தாக்கத்தை உங்களோடு பகிர விளைகிறேன். அம்மா, ஒரு சொல் கவிதை இது. பேச பேச திகட்டாத, கேட்க கேட்க அழுக்காத ஒரு கவிதை. அம்மா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுதான். ஆனால் இந்த அம்மா தன் குஞ்சை மட்டுமல்ல, பசியோடு இருக்கும் பிற உயிர்களையும் தன் உயிராய் பார்க்கிறாள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரின் மனமும், வளர்ந்த வயல்வெளி பச்சைகளை பிள்ளைகளாய் வருடி கொடுத்த மனசுகளின் அன்பும் இப்பெண்மையில் தெரிகிறது. வேட்டை வாழ்க்கை, விதைப்பு வாழ்க்கை, மேய்ச்சல் வாழ்க்கை, இவற்றிற்கிடையே வழி தவறிய மான்கன்றுகளையும் யானை குட்டிகளையும் அன்பொழுக வளர்த்த மனசுகளின் அன்பை நினைவூட்டுகிறது இந்த ஓவியம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்ற பாரதியின் வரிகளை மெய்ப்பிக்கிறது இந்த ஓவியம். அம்மா என தொடங்கினாலே தனி சிறப்புத்தான். ஆம், குழந்தைக்கு ஊட்டப்படும் தாயின் முளைப்பாலை அம்மம் என்கிறோம். தாய் மாமனை அம்மான் என்கிறோம். தாய் குலத்தின் உயர்வு சொல்லாக அம்மணியை கூறுகிறோம். தாயும் தந்தையும் சேர்ந்த இறையவனை அம்மையப்பர் என்கிறோம். அம்மா சிறப்புதானே. இந்த ஓவியம் மானுட தாய்மையை மட்டும் நினைவூட்டவில்லை எனக்கு. குஞ்சு தின்னும் வாயில் குட்டி சுமக்கும் சிங்கத்தையும், குடல் வரை சென்ற இரையை குமட்டி கொடுக்கும் குருவியையும், நின்று கொண்டே குட்டி ஈண்டு தன் குட்டி துள்ளி ஓட வேண்டும் என்று எட்டி உதைக்கும் ஒட்டகச்சிவிங்கியையும் நினைவூட்டியது. ஆம், மரண வலி என தெரிந்தும் மழலை சுமப்பது தாயுள்ளம்தானே. நற்றாய், செவிலித்தாய், ஆட்டுவாள், ஊட்டுவாள், ஓலுறுத்துவாள் என 5 வகை தாய்களை உடைய தமிழ் சமூகத்தாய் பாலோடு நேசிப்பையும் அன்பையும் ஒழுக்கத்தையும் போதிப்பதாய் இப்படம் அமைந்துள்ளது. அம்மாவின் அறிவுரை வீர சிவாஜியை உருவாக்கியது. ஆசிரியர்களால் மட்டம் தட்டப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசனை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. அப்துல் கலாமை விண்வெளி சாதனையாளராக்கியது. படிப்பறிவே இல்லாத என் அம்மா தந்த ஊக்கத்தால் தானே என்னால் இந்த மேடை வரை வர முடிந்தது. அம்மாக்கள் அன்றும் இன்றும் குழந்தைகளுக்காகவே வாழ்கின்றனர். நான் தற்செயலாக படித்தேன், பேயாக போனாலும் அம்மாக்கள் சமைத்து முடித்த பிறகுதான் போக முடியும் என்று. தம் கடமையை சரியாக செய்யும் அம்மாக்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? தலையில் கோடு போட்டு ரோடு போட்டு புதர் வளர்த்து அம்மாக்களின் வளர்ப்பை பேசு பொருளாக்குகிறோம். படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, எனக்கு இந்த வண்டி தான் வேணும் என அடம் பிடித்து வாங்கி வீண் வம்பை விலக்கி வாங்குகிறோம். அப்பாவின் அதட்டலுக்கும் பிள்ளையின் பிதச்சலுக்கும் இடையில் அம்மாக்கள் படும் பாட்டை நாம் உணராமல் நமக்கு சரியெனப்பட்டதை செய்து அம்மாக்களின் மனங்களை காயப்படுத்துகிறோம்.
படிடான்னு ஒரு வார்த்தை தான் அம்மா வாயிலிருந்து வந்திருக்கும். நீ ஏமா தொணன்னு ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்க? அட்வைஸ்ன்ற பேர்ல ஆரம்பிச்சிடாத. நீங்க என்ன ரொம்ப படிச்சிருக்கீங்களோ என நமது திறந்த வாய் மூடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இவற்றை எல்லாம் இந்த ஓவியம் என் மனதினுள் விதைத்த போது வைரமுத்து ஐயா அவர் அம்மாவுக்காக எழுதிய கவிதையில் ஒரு சில வரிகள் என் நினைவுக்கு வந்தன. 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே ஓம்பெருமை ஒத்த வரி சொல்லலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ. 5-6 வருஷம் வாச முகம் பார்க்காம பிள்ளை மனம் பித்தாச்சே, பெத்த மனம் கல்லாச்சே, படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசியில நம்பலையே. எதுவுமே இருக்கும்போது அதன் அருமை நமக்கு தெரிவதில்லை, அருமை தெரியும் போது அது இருப்பதில்லை. தாய்மையை மட்டும் என்றைக்கும் தொலைத்து விடக்கூடாது நண்பர்களே. ஆணோ பெண்ணோ அம்மாவின் ஆசைப்படி அறத்தில் நிலைத்து படிப்பில் சிறந்து உறவுகளோடு ஒன்றித்து ஆன்மீக பற்றோடு மகிழ்வாய் வாழ்வோம். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அம்மாக்களின் ஆசீர் நம்மோடு எப்போதும் இருக்கும். என்னை ஈன்ற என் அன்னைக்கு மட்டுமின்றி தமிழ் சமூக அன்னைகள் அனைவருக்கும் இந்த ஓவியத்தை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யோகேஸ்வரி ஒரு சிறப்பான பொருண்மையில் இந்த மன்றத்தில் தன் உரையை வழங்கி இருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. நன்றி அண்ணா. நிறைய விடயங்களை தன் பேச்சின் மூலமாக பதிவு செய்த யோகேஸ்வரிக்கு நடுவர்கள் என்ன கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். முதல்ல யோகேஸ்வரிக்கு பலமாக இல்லாமல் ரொம்ப பலமாக ஒரு கைத்தட்டு. நன்றி ஐயா. இந்த மேடை கையாளுதல் தெரிஞ்சால் அவங்க ரொம்ப இதயங்களின் ஈரத்தை தொட்டுடலாம். தாய்மைனாலே அப்படின்ட்டுருவான். அதில் இன்னும் கொஞ்சம் மேன்மையாக பேசிட்டா சிறப்பாயிடும். 100க்கு 500 மதிப்பெண் வாங்கிட்டா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நிரஞ்சன் பாரதி இல்லைங்கிற குறையை நான் போக்கணும்ல. இந்த படத்தை பார்த்திங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா, தாய்மை பால் கொடுக்குது, வேறு ஏதோ ஒரு விலங்கு ஜீவராசிக்கு அந்த தாய்மை மேன்மையோடு தருது அப்படிங்கிற விஷயத்தையும் தொட்டிருக்கலாமோ அப்படின்னு ஒரு இது. ஆனால் இந்த வயதுக்கு இப்போ நீ பேசினதே பெரிய பேச்சு, அற்புதமான பேச்சுடா, அற்புதமான பேச்சு. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. யோகேஸ்வரியினுடைய இந்த உரைக்கு அன்பு அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் திரு மைப்பா அவர்களுடைய கருத்துக்களை கேட்க ஆவலோடு இருக்கிறோம். அந்த அம்மான்ற ஸ்தானத்துக்கு அந்த ஈடு இணையே கிடையாது. ஒரு வேற ஸ்தானத்துக்கெல்லாம் வேற உறவுக்கு ஆள் இருப்பாங்க. ஒரு அண்ணன் பையன் இல்லைன்னா தம்பி பையன் பேசுவான், ஒரு அண்ணி இல்லைன்னா அந்த இன்னொருத்தர் பேசுவாங்க, ஒரு அக்கா பேசுகிற இன்னொருத்தர் பேசுவாங்க. அம்மாக்கிட்ட நீ எங்கே போய் தேடுவேன்? பிரமாதமான விஷயம். அதை நம்ம எவ்வளவு வார்த்தைகள் எத்தனை யுகம் பேசினாலும் அந்த அம்மான்ற ஸ்தானத்துக்கு அந்த புனிதத்துக்கு ஈடு என எதுவுமே இல்லை. நல்லா பேசினேன். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களும் உற்சாகமான மதிப்புரைகளை வழங்கி இருக்கிறாங்க. யோகேஸ்வரி மிகச்சிறப்பான உரையை இந்த மன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகளில் சிறப்பான உரையை வழங்க வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. நன்றி. தமிழ் எங்கள் உயிர் மெய் சுட்டிகள் நிகழ்ச்சியில் இந்த ஓவிய சுற்றில் நம்மோடு வந்து பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் வெள்ளக்கோயிலை சார்ந்த மேகாஸ்ரீ. வாங்க. வணக்கம் மேகாஸ்ரீ. வணக்கம் அண்ணா. இந்த ஓவியத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் ஒவ்வொன்று தோன்றும். இது என்ன ஓவியம், எதை குறித்து அப்படிங்கிறத நீங்களே பார்வையாளர்களுக்கு சொல்லலாம். தேரோட்டத்தை பார்த்தீங்கன்னா தேரோட்டம் குறித்தான ஒரு அற்புதமான ஓவியம். இந்த ஓவியத்தை பற்றி மேகாஸ்ரீ பேச இருக்கிறாங்க. சிறப்பாக பேச மேகாஸ்ரீக்கு வாழ்த்துக்கள். சிறப்பாக பேசுங்க. நன்றிங்கண்ணா. ஊருக்கு கோவில் அழகு, கோவிலுக்கு தேர் அழகு. திருவிழா காலங்களில் அசைந்தாடி வரும் தேர் கொள்ளை அழகு. தேர் ஒரு நடமாடும் கோவில். தமிழரின் கலை கலாச்சாரம் ஒற்றுமையை பறைசாற்றும் இத்தேரை அமாவாசை, அப்துல் காதர், அந்தோணிதாஸ் என அனைவரும் சாதி பேதமின்றி ஒன்று கூடி வனம் பிடித்து இழுத்து செல்வதே ஒருவித சமூக ஒருமைப்பாடுதானே. அதனால்தான் ஊர்கூடி தேர் இழுத்தல் என்ற சொற்றொடர் தோன்றியது. ஒற்றுமையே பலம் என்பதை தேர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் முதல் பாடம். முதியவர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் என ஆலயத்திற்கு வந்து இறைவனை தரிசனம் செய்ய முடியாதவர்கள்
தேரிலேறி வீதி உலா வரும் தெய்வத்தை வீட்டு வாயிலில் நின்றவாறே தரிசித்து பரவசமடைகிறார்கள். பக்தர்களின் துன்பத்தை போக்க இறைவன் வீட்டிற்கே வந்து அருள் புரிவார் என்ற இறை நம்பிக்கையை நமக்குள் துளிர்விட செய்கிறது இந்த தேரோட்ட நிகழ்வு. நம் ஆன்மீக வரலாற்று வீதிகளில் பல நூற்றாண்டுகளாகவே சில அழகிய தேர்கள் ஆனந்தமாக உலா வருகின்றன. அழகு என்றாலே நம் நினைவிற்கு முதலில் வருவது ஆசியாவிலேயே மிக பெரிய தேரான திருவாரூர் ஆழித்தேர்தானே. திருவாரூர் தேரழகு என்று வர்ணிப்பதும் உண்டு. தற்போது இருப்பதை விட பெரியதாக 1926ஆம் ஆண்டு 10 சக்கரங்களை கொண்டிருந்தது திருவாரூர் தேர். அதன் அழகில் மயங்கியதாலோ என்னவோ அக்னி தேவர தேரை ஆட்கொண்டு விட்டார். அதை வடிவமைத்த முத்துக்கொத்தனார் எரிந்து கொண்டிருந்த தேரில் ஏறி தியாகராஜ பெருமானை மட்டும் காப்பாற்றி கொடுத்தார். அவரது தியாகத்தை வரலாறு இன்றும் பேசுகிறது. 3000 ரூபாய்க்கு வாங்கிய மிதிவண்டியில் கீறல் ஏற்பட்டாலே பதறும் இக்காலத்தில் திருவாரூர் தேர் திரும்புவதற்கு இடைஞ்சலாக இருக்கும் என்று தனது 3.5 கோடி ரூபாய் வீட்டின் ஒரு மூலையை இடித்து தேருக்கு வழி கொடுத்திருக்கிறார் ஒரு செல்வந்தர். பேருக்காக தியாகம் செய்தவர்கள் மத்தியில் தேருக்காக தியாகம் செய்தவர்களும் உண்டு. தேரின் பெருமைகள் தான் எத்துணை. கோவை மாவட்டம் காரமடை அரங்கநாதர் கோவில் தேரில் ராமாயண கதாபாத்திரங்களை மையமாக வைத்து சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளன. காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை தன்னில் அடக்கியுள்ள பெருமை தேருக்கே சொந்தம். மருது பாண்டியர்கள் தலைமையில் காளையார் கோவில் தேரை வடிவமைத்த சிற்பி குப்பமுத்து ஆசாரியை கண்டிப்பாக நினைவு கூற வேண்டிய தருணம் இது. தேரோடும் நாளில் மன்னரின் உயிருக்கு ஆபத்து என்று அறிந்த அவர் அவருக்கான கூலியாக அந்த ஒரு நாள் மட்டும் மன்னர் பதவியை பெற்று மன்னருக்காக தனது உயிரை நீத்தார். தேர் செய்த சிற்பிக்காகவும் தேரோட வேண்டும் என்பதற்காகவும் தனது அரச பதவியையே விட்டு கொடுத்தனர் மருது பாண்டியர்கள். ஒரு நல்ல செயல் நடக்க வேண்டுமெனில் விட்டு கொடுப்பது தவறில்லை என்பதை காளையார் கோவில் தேர் நமக்கு உணர்த்துகிறது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கோவில் போல் அமைக்கப்பட்டுள்ள தேரில் அடித்தள அடுக்குகளில் உள்ள சிற்பங்கள் அனைத்தும் பல குறைபாட்களை விளக்குகின்றன. நமக்கான வாழ்வியல் பாடங்களை அள்ளித்தரும் வள்ளுவமும் தேருடன் தானே நட்பு கொண்டது. தேரில்லாத புராண கதையே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பெருமையை கொண்டிருந்தும் சில இடங்களில் பராமரிப்பின்றி கரையானரித்து கேட்பாரற்று கிடக்கிறது. சிலர் தனது சொந்த சண்டைக்காக தேரோட்டத்தை நிறுத்தி வைத்துள்ளனர். தேரின் மகத்துவம் தெரியா மாநிலர்களை என்ன சொல்வது? சுயநலம் தவிர்த்து பொதுநலம் காப்போம். இது எல்லாம் வரலாறு சொன்னது. திரு மருது அவர்கள் தீட்டிய இந்த தேரோவியத்தை பார்த்தால் என் நினைவிற்கு வருவது எங்கள் ஊர் தேர் திருவிழாவில் புது சொக்காய் போட்டுக்கொண்டு கூட்ட நெரிசலில் பஞ்சு மிட்டாய் தின்று கொண்டு எனது நண்பர்களுடன் சுற்றித் திரியும் கடைகளும் ஆடிய ராட்டினங்களும் முகத்தில் அடிக்கும் புழுதியும் தான். அங்கு வாங்கிய வளைகளின் ஓசை ஒரு வருடம் அதன் கதை சொல்லும். தினமும் பார்க்கும் ஆசிரியராக இருந்தாலும் கூட அவரை தேர் திருவிழாவில் பார்க்கும் பொழுது வருகின்ற மகிழ்ச்சி மட்டற்றது. பட்டி தொட்டி மக்கள் எல்லாம் ஆனந்தத்தில் இருக்க எனது பெற்றோர் அங்கு நடக்கும் பட்டிமன்றம் பார்க்க என்னை அமர்த்திய சோக கதையும் தேர் திருவிழா நினைவுகளில் இடம்பெறும். என்னை போன்ற வண்ணத்து பூச்சிகளுக்கு தேர் திருவிழா தேவலோகம் போன்றது. மாதந்தோறும் கிருத்திகை நாளன்று கோவிலுக்கு தேரிழுக்கச் செல்வேன். அங்கு அரோகரா என்ற முழக்கத்தை விட பாப்பா பார்த்துப்போ என்ற என் அம்மாவின் அன்பு சத்தத்தில் ஆலயமே என்னை திரும்பி பார்க்கும். இறை அன்புடன் தாய் அன்பும் ஒன்று சேர்ந்து உலா வர கண்டேன் தேர் என்னும் அற்புத வாகனத்தால். பக்தியையும் ஒற்றுமையையும் வளர்க்கும் தேர்கள் நம் நன்றிக்கும் பாராட்டுக்கும் உரியவை என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. என்றுமே முன்னோக்கி செல்லும் தேர் நம் வாழ்வில் என்றும் முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்ற தன்னம்பிக்கை வளத்தை நம் கையில் தருகிறது. அதை ஒன்றாக இழுப்போம், வெற்றி காண்போம். நன்றி, வணக்கம். மேகாஸ்ரீ ஒரு சிறப்பான உரையை இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறீங்க. பேச பேச கைத்தட்டல் ஒளியும் கூட சேர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. பேருக்காக தியாகம் செய்கிறவர்களுக்கு மத்தியில் தேருக்காக தியாகம் செய்கிறவங்கள நான் சொல்கிறேன் அப்படின்னு
ரொம்ப அழகா பேசியிருக்கிற மேகாஸ்ரீ. நன்றிங்கண்ணா. 2 நடுவர்கள் இருக்கிறாங்க. 2 பேர்ல யாருக்கிட்ட மதிப்பீடுகளை கேட்கலாம்? ஐயாட்டியா கேட்டுடலாங்கண்ணா. புதுசா வந்தவர்கிட்டே நாங்க கேட்கிறோம். புதுமையை அங்கீகரிப்பது சங்கரா தொலைக்காட்சி மட்டுமல்ல, சங்கரா தொலைக்காட்சியின் போட்டியாளர்களும் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கீங்க. முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மைப்பா நாராயணன் அவர்கள். முதல்ல மேகாஸ்ரீக்கு வந்து என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அதாவது ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. இதில் எவ்வளோ சோஷியல் மெசேஜ் இருக்குது, இதில் சமுதாய கருத்து பிரமாதமாக இருக்குது. அவங்களுடைய அந்த ஃப்ளோ போயிட போகிறதுன்னு நினச்சிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அதை மட்டும் அவங்க கொஞ்சம் சரி பண்ண, அடுத்தது என்ன பேசணும் அப்படின்னு ஒன்று யாருக்குமே இருக்கும். பட் ஃபண்டாஸ்டிக்காக இருக்காங்க. அவங்களுடைய அந்த மெசேஜ் ரொம்ப நன்றிங்க ஐயா. பிரமாதம். நன்றிங்க ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசமிகு வழிகாட்டி சொல்லின் செல்வர் மணிகண்டன் அண்ணன் அவர்கள். படம் பார் கதை சொல். இந்த சுற்றுல பாப்பாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். ஒரு 10 தினங்களுக்கு முன்பு நான் வெள்ளக்கோயிலுக்கு ஜெயம் பள்ளின்னு ஒரு பெரிய அற்புதமான ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பேச போனேன். எல்லாரும் என் பேச்சை பற்றி சொல்லுவாங்க, மற்ற இதை பற்றி என்னையை பற்றி சொல்லுவாங்கன்னு. நாட்டாம எங்கள் வெள்ளக்கோயிலுடைய அவங்க சொன்னது, மேகாஸ்ரீக்கு ஒழுங்காக மார்க் போடு, இல்லை அப்படிங்கிற மாதிரி ஊரில் ஒரு ரசிகர் மன்றமே இந்த பிள்ளைக்கு இருக்குது. இன்னைக்கு சங்கரா எதை விதைத்திருக்கிறது? நீங்கள் பெரிய பெரிய ஊடகங்களுடைய அன்பை பெற்றவர். எப்படி இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு தரமான நிகழ்வை என் அருமை சகோதரர் ராகவேந்திரர் அடிக்கடி இது ஒரு இயக்கம் போல செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேள்வியாக தமிழ் சமூகத்திற்கு அடுத்து நாம் என்ன விட்டு போகின்றோம் என்றால் இந்த பிள்ளைகளை. இதிலேருந்து ஒரு மாப்போசி வரலாம், ஒரு கீவாஜா வரலாம், ஒரு ஆசாங்கியா வரலாம், ஒரு திருச்சி ராதாகிருஷ்ணன் வரலாம், சத்யசீலன், அறிவழி, ஆவாராஜகோபாலன், ஒரு சிகிசிவன், நமச்சிவாயம், எல்லாரும், ஒரு பாரதி பாஸ்கர், ஒரு சுதா சேஷையன், இப்படி பல பேர், வழக்கறிஞர் சுமதி, ஏன் ஒரு மைப்பா நாராயணன் வரலாம். அந்த தேடுதலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்போ பாப்பா பேச்சுக்கு வரேன். நீ ஐயாவுடைய தேரை பேசினம்மா, எங்கள் அம்மா தேரையும் பேசியிருக்கலாம். நான் சொல்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்மா. ஏன்னா நீ ஐயா தேரை சொல்ல சொல்ல ஐயாவுக்கு வேண்டியவர் முகம் மலர்ந்தது. அவர் திருவாரூர் தியாகேஸ்வரனுடைய ஐயா பக்தர். நான் எப்போதுமே ஆன்மீக செடியில் துளித்த அதிசய துளசி ஆண்டாளம்மா பக்தர். புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னடா ராஜாத்தி, கரும்பு தின்ன கூலியாம்பான்ல, இதை மதிப்பீடு போடுறதுக்கு எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். தமிழன்னைக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு தேரை பற்றி, சின்ன மருது, பெரிய மருது, குப்பமுத்து ஆசாரி பற்றி, திருவாரூர் தேர் பற்றி எல்லாத்தையும் சொல்லி அந்த வளையலையும் சொன்ன பாரு. அப்போ தான் எங்கள் இதயம் ஓம் பக்கமே வந்துருச்சு. 5 நிமிஷம் நாங்கள் பேச்சு கேட்டோன்னு சொல்ல மாட்டேன், தேருக்குள்ளேயே உட்காந்து பயணம் பண்ண மாதிரி இருந்தது. நன்றிங்க ஐயா. இன்னொன்று தமிழ் சமூகத்துக்கு சொல்கிறேன், வெளியில் தெரியாத செய்தி. தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னை. அங்கே காளிகாம்பாள்னு ஒரு கோவில் இருக்குது. வீர சிவாஜி வந்தது, பாரதி வந்து அங்கே ஒரு புகழ்பெற்ற சிவாச்சாரியார் இருக்கார். அவர் பேர் அற்புதமான சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார். அவருடைய மாப்பிள்ளை பேர் பாலகுமாரன் அப்படின்னு, எழுத்தாளர் பாலகுமாரன் மாதிரி இவர் பேரும் பாலகுமாரன். உலகம் முழுக்க, அது லண்டனாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், தாய்லாந்தாக இருக்கலாம், கல்ஃப் கண்ட்ரியாக இருக்கலாம், தேர் செய்யணும்னா மரத்தை போலவே மோல்டில் தேர் செய்து உலகம் முழுக்க இறைவனை பவனி வரை செய்யக்கூடிய பல பேருக்கு பணியை கொடுத்து இதயத்தேரில் இடம்பெற்று கொடுப்பவர் ஒரு தமிழர் என்கின்ற செய்தியும் இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். நீ தேரால் வடம் பிடித்து எங்கள் இதயத்தில் இடம் பிடித்தாய். வாழ்த்துக்கள் ராஜா. அற்புதமாக மேகாஸ்ரீ வந்து பேசியிருக்காங்க. மிகச்சிறப்பாக பேசியிருக்கிற மேகாஸ்ரீக்கு உற்சாகமான கைத்தடல்களால் எங்கள் நன்றி. அற்புதமான ஓவிய சுற்றுல சங்கரா தொலைக்காட்சியின் தமிழெங்கள் உயிர்மை சுட்டிகளில் செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல் நிகழ்ச்சியில் அழகான தலைப்புகள், அறிவார்ந்த செய்திகளை இந்த பிள்ளைகள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறத இல்லத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களே, அடுத்ததாக இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் சுபிக்ஷா, வாங்க. வணக்கம் சுபிக்ஷா. வணக்கம் அண்ணா. போன சுற்றுல சுபிக்ஷா பேசின காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக போயிட்டுருக்கு. இங்கே நாங்கள் வந்து பேசுனது சங்கரா தொலைக்காட்சி சொல்லி தான் பேசணும்னு எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு லெட்ரு மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு இவங்க கேட்டு
அந்த காணொளி சமூக வலைதளங்களில் ரொம்ப பரவலாக பகிரப்பட்ட ஒரு காணொளியாக வந்துட்டு இருக்கு. ஒரு உற்சாகமான கைத்தறல் கொடுங்க. நன்றி அண்ணா. எல்லா சுற்றுகள்லையும் சிறப்பாக பேசுகிற சுபிக்ஷா ஓவிய சுற்றுல என்ன தலைப்பில் பேச போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நேயர்கள் ஆவலோடு காத்திருக்கிறாங்க. ஓவிய சுற்று அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான ஒவ்வொரு ஓவியங்களை எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. சுபிக்ஷாவினுடைய ஓவியமும் பார்ப்பதற்கு வித்தியாசமான ஒரு ஓவியமாக தான் இருக்குது. இது என்ன, இதில் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு இப்போயே கேட்டு அதை நாங்கள் வாங்குறத விட நீங்கள் பேசும்போது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சிறப்பாக பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. சங்கம் வைத்து வளர்த்த தமிழை சங்கராவில் வளர்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஓவியம் என்பது கோடுகள் பேசும் கலை. இந்த ஓவியமோ கோடுகள் மட்டுமே பேசிய கோட்டோவியம். நாம் பார்க்கும் இந்த ஓவியத்தை தீட்டியவர் ஓவியர் திண்டுக்கல் தமிழ்பித்தன் என்னும் புனைப்பெயரை கொண்ட பூண்டி ஜெயராஜ் அவர்கள், தேவக்கோட்டை தேப்ரித்தோப்பள்ளி ஓவிய ஆசிரியர். தூரிகை ஈன்ற இந்த குழந்தை என்ன சொல்ல போகிறது? இந்த வளரும் சமுதாயத்திற்கு இந்த ஓவியம் எதை சொல்ல காத்திருக்கிறது தெரியுமா? பர்கர் என்றாலே வாயை விளக்கும் பர்கர் பிரியர்களே, அந்த பர்கரே உங்களை சாப்பிட வாயை திறந்து வைத்திருக்கிறது. குப்பை உணவுகளில் சிக்கி மண்ணின் உணவை மறந்து மரண உணவில் நாஸ் வைத்திருக்கும் நண்பர்களே, யாகாவராயினும் நாகாக்க என்று வள்ளுவன் எழுதி தந்தது உணர்வுக்கு பொருந்துவதை விட உணவுக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது. இந்த ஓவியத்தில் வளைந்து தங்குவது தூண்டில் முள்ளல்ல. மதுகெட்ட மானிடமே, மண்ணின் உணவை ஏன் மறந்தாய் என்று கேள்வி கேட்கும் தலைகீழாக இருக்கும் வினாக்குறிதான் அது. தமிழ் மரபின் உணவை மறந்த நம்மை பார்த்து சிரிக்கிறது அந்த அன்னைய உணவு. அந்த போலி புன்னகையில் சிக்கி தவிக்கிறது நமது வளரும் தலைமுறை. அந்த போலி புன்னகையில் சிக்கி தவிக்கிறது நமது வளரும் தலைமுறை. உற்று கவனியுங்கள், துரித உணவின் மீது உள்ள மோகத்தில் குழந்தைகள் அதை விட்டுவிட முடியாமல் தொங்கிக் கொண்டிருக்கும் அவலத்தை. உணவே மருந்தன வாழ்ந்த நமது தமிழர் மரபில் அஜினமோட்டோவே உணவு என்று மாறிவிட்டது. அந்த சுவையில் மயங்கி மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறோம். சமையற்கலையில் தேர்ந்த நலன் பரம்பரையில் வழிவந்த தலைமுறை நாம் இன்று பீசா கடைக்கு வழி கேட்கும் தலைமுறையாக மாறிவிட்டோம். நலனையும் மறந்து விட்டோம், உடல் நலனையும் மறந்து விட்டோம். ருசியை தேடி ஆரோக்கியத்தை தொலைத்து கொண்டிருக்கும் என் அன்பான அக்கா அண்ணன்களே, சின்னம்மாவையும் பெரியம்மாவையும் மறந்து ஷவர்மாவை விரும்பும் அன்பு தம்பி தங்கைகளே, பண்ணு மேல பண்ணு வச்சு அதுக்குள்ள தக்காளியையும் வெள்ளேரி பிஞ்சியும் ஒளிச்சு வச்சு சேர்க்க கூடாததெல்லாம் சேர்த்து வச்சு அது மேலே கொஞ்சம் எள்ளையும் தெளிச்சு அதை வாய்க்குள்ள வைக்க முடியாத அளவுக்கு 1.5 அடி உயரமாக்கி திறக்க முடியாத வாய்க்குள்ள திணிக்க முடியாம திணிச்சு அதை கீழே சிந்தாம சாப்பிட்டு நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் சாதனையாளர்களே, மேலை நாடுகளில் பிறந்த துரித உணவுக்கும் நம் மரபணுவுக்கும் சம்பந்தமில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? கேப்பை சாப்பிடும் தமிழர் மரபில் கிழைத்த குப்பையெல்லாம் இன்று நாம் தொப்பையில் போட்டு நமக்கு நாமே ஆப்பை வைத்துக் கொள்கிறோம் என்பதாவது தெரியுமா? நாம் சாப்பிடும் துரித உணவில் வணிகம் நுழைந்து விட்டது. வணிகம் நுழைந்தாலும் பரவாயில்லை, விஷமும் கலந்திருக்கிறது என்பதையாவது புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் புரிகிறது, ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் மம்மி என்று சிறப்பு அனுமதி வேறு. வாயில் நுழையாத பர்கரை சாப்பிட்டால்தான் வாயில் நுழைகின்ற திருக்குறளே மனப்பாடமாகிறது. ஏனென்றால் சுவை எப்படி? சுவைக்கு ஒரு மருந்து, நீண்ட நாட்கள் வைத்திருக்க ஒரு மருந்து, வணிகமயமாக்க ஒரு மருந்து, வாசத்திற்கு ஒரு மருந்து என்று இருந்தால் சுவை அதிகமாகத்தானே இருக்கும். பெயர் தெரியாத ரசாயனங்கள் அதிகமாகிவிட்டது, அதனால் ருசியும் சற்று அதிகமாகவே இருக்கிறது. சினிமாவில் மட்டுமே வந்து போன புற்றுநோய் இன்று தெருவில் ஒருவருக்கு வந்து கொண்டிருக்கிறது. சினிமாவில் மட்டுமே வந்து போன புற்றுநோய் இன்று தெருவில் ஒருவருக்கு வந்து கொண்டிருக்கிறது. நமது அடுத்த தலைமுறையை அழிக்க வந்த உணவு அரக்கன் இவன்தான். பாக்கெட்டுகளில் கிடைத்த உணவுகள் எல்லாம் இன்று பக்கெட்டுகளில் வாளி வாளியாக, வாழை இலையில் சாப்பிட்ட தலைமுறையெல்லாம் இன்று வாளிகளில் வாங்கி சாப்பிடும் தலைமுறையாகிவிட்டோம். அன்று அடுப்பு எரிந்தது, சோறு வெந்தது. இன்று வேகாத சோற்றை சட்டியில் வறுக்க அடுப்பும் எரியுது, அதோட சேர்ந்து சட்டியும் எரியுது. எரிகிற சட்டியோட சோறும் எரியுது. எரிந்த சோற்றை தின்று நாம் வயிறும் எரியுது. என் தூண்டிலுக்கு சிக்கி விடாதீர்கள், உங்கள் தலைமுறையை அழிக்க வந்த உணவு அரக்கன் என்று இந்த ஓவியம் சொல்வது நம் கண் முன்னே தெரியுது.
இந்த ஓவியத்தை ஹோட்டல் மெனுக்கார்டில் போட்டால் கூட அதிலேயும் 2 ஆர்டர் செய்து சாப்பிட்டு விட்டு மேலே இருக்கும் தூண்டில் முள்ளெங்கே என்று கேட்டால் கூட ஆச்சரியமில்லை. துரித உணவை சாப்பிட்டு அவ்வளவு விரைவாக எங்கே பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி உங்கள் முன் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுபிக்ஷா, ஒரு வித்தியாசமான ஓவியம், ஒரு விறுவிறுப்பான செய்கதலோடு கூடிய உரை, ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. நன்றி அண்ணா. ரொம்ப அழகா அந்த ஓவியத்தினுடைய அந்த ஒப்புமைகளை சொல்லி நடைமுறை வாழ்வியலோடு அதை இணைச்சு ரொம்ப அழகா பேசியிருக்கிறீங்க. என்ன கருத்துக்களை சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்கலாம். முதல்ல அன்பு அண்ணன், மூத்த பத்திரிகையாளர் மைப்பா அவர்கள். இல்லை, இதில் ஒரு பெரிய சமூக சிந்தனை இருக்குது, ஒரு சோஷியல் மெசேஜ். அதாவது இவங்க பேசுகிறாங்க, நம்ம இந்த அரங்கம் அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு அந்த பர்கரு அந்த இதெல்லாம் சாப்பிட்டா தான் அது ஒரு ஃபேஷன், அடுத்தவங்க மதிப்பான்னு. பர்கர் சாப்பிட்றதுலையா மரியாதை இருக்குது? அது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்குரிய கேள்வி. இதனால் எத்தனை பேர் மாறுறான்னு இல்லை, எந்த விதை விருட்சமாகும் அப்படின்னு தெரியாது. உங்களுடைய பேச்சு எத்தனை பேருடைய இதயத்தை கலக்கும், எத்தனை பேரை வந்து உள்ளே போய் இது ஸ்கேன் மாதிரி ஊடுருவோன்றதெல்லாம் இல்லை. பேச்சுக்கு வலிமை இன்றைக்கின்ட்டு இல்லை, அது நாளைக்கு கூட புரட்சிகளை செய்யலாம். அது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள். நன்றி ஐயா. கிளாஸ் நல்லா இருந்தது. நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய வழிகாட்டி அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். சுபிக்ஷா இதுவரைக்கும் பல சுற்றுகள் பேசியது அங்காடியில் போய் ஒவ்வொரு பொருள் எடுக்கிற மாதிரி, இப்போ சுபிக்ஷாக்குள்ளேயே போன மாதிரி இருக்கு. நன்றி ஐயா. கருத்தா பிரமாதம், ப்ரெசன்டேஷன் வெளிப்பாடா சிறப்பு, மொழிநடையா அதை விட என்னன்னா கரண்ட் சமூகம் அதில் வரணும். தூக்கி சாப்பிட்டா இன்னைக்கு சுபிக்ஷாவுக்கு ஒரு நிமிஷம் இடைவிடாது எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுங்க. நன்றி ஐயா. அதில் எது தெரியுமா இந்த ப்ரோக்ராமில் உச்சந்தொட்டது? இன்னைக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு திருக்குறள் சொல்லினா கூட பர்கர் சாப்பிட்டு அப்படிங்கிறது, அந்த பாக்கெட்டுக்கு பதிலாக பக்கெட்டு, அந்த அதெல்லாம் டாப் கிளாஸ்ரா. நீங்கள் எல்லாமே இந்த சுற்றுலக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி ஆயிடுச்சு. அடித்தா எல்லா பேரும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவன் 100 இவன் 100 அவன் 100, ஸ்கோர் போர்டை பார்த்தா எல்லாரும் அடித்து என்னடா ஒன்டேல எப்படா 400 வந்தது, நான் போகிறேன் வரவன்லாம் அடிக்கிறாங்கிற மாதிரி பர்கரில் வரைக்கும் எல்லாமே டாப் தான். சூப்பர். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களும் உற்சாகமான மதிப்புரைகளை வழங்கி இருக்கிறாங்க. சுபிக்ஷா ரொம்ப அழகா ஆழமா பேசியிருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் சுபிக்ஷாவுக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள். நன்றி. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இன்றைய தலைமுறை பிள்ளைகள் ஓவியங்களின் மூலமாகவும் தமிழ் வளர்க்க முடியும் என்கிற அற்புதமான பணியை இந்த மன்றத்தில் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மதிப்பீடு செய்ய, மெய்யான உறுதியான உரைகளை வழங்குவதற்கு மெய்ப்பா என்று செல்லமாக அழைக்கிற எங்கள் அன்பு அண்ணன் மைப்பா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். எங்கள் பாசத்திற்குரிய வழிகாட்டி அன்பு அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். செந்தமிழ் செல்லங்கள் மிக சிறப்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எண்ணங்களில்தான் வாழ்க்கை இருக்கிறது என்பதை வண்ண ஓவியங்கள் மூலமாக இந்த பிள்ளைகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் நிறைய கருத்துக்கள் இந்த மன்றத்தில் வெளிப்பட காத்திருக்கிறது. எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்த வாரம் இதே நேரத்தில் தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள் நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள் செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல் நிகழ்ச்சி.